சார் நல்லாங்களா? தப்பிக்க முடியாது. அடோ இனிமே நீங்க அடிமையே தாண்டா. உங்களுடைய ஆட்டம் எல்லாம் இனிமே எங்க கிட்ட நடக்காது. அட்டே என்னடா முறைக்கிற? நாம ஒரு எலும்பு சுட்டுக்கு வாழாற்ற தமிழக இருக்க வரைக்கும் உங்க கனவு நிறைவேறாது. நாட்டை நீங்க அடைய முடியாது. தமிழம் என்பது பாவியர்களுக்கு இங்கே எலும்பு துண்டுகளுக்கு விலை போன மிருகங்களுக்கு இப்ப நீங்க துருவ கும்பங்களோட கை ஹிட்லரின் ஜெர்மனியில் ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டுமே வைத்து அப்பட்டமாக தோல்வி காட்டியிருக்கிறார். சிறப்பான உருவாக்கிய கல்வி ஆறு தோழர்களையும்
இந்தியா பற்றி என்னப்போ வைத்தப்போ அவருக்கு இவர் அதிகாரத்தில் இருக்கிறார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 17 பேர் தேர்தல்தான் மத்திய அரசு சந்தித்திருக்கிறது. 17 பேர் ஆதரவை வாபஸ் மத்திய அரசு கவனிக்கிறது. போராட்டத்திலே தங்கள் இன்னுயிரை ஈந்த தமிழீழ போராளிகளுக்கு வீர வணக்கத்தையும் ஒரு நிமிடம் நாம் செலுத்துவோம். வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவரும் தமிழர் தேசிய இயக்கத்தின் தலைவருமான வணக்கத்துக்குரிய நம் ஐயா பழ நெடுமாறனார் வெளியிட குறுந்தகட்டினை பெற்றுக் கொள்ளுகிறார் பதிப்பு செம்மல் தமிழ்மண் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் ஐயா கோ இளவழகன் அவர்கள். கருத்துரை வழங்க வருகிறார் பொங்கு தமிழ் பண்டிகை பாவலர் திரு ஜெயபாஸ்கரன் அவர்கள். அனைவருக்கும் முதற்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றைக்கும் எனது மரியாதைக்கும் மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்துக்குரிய, இன்னும் சொல்லப்போனால் தமிழ் மண்ணின் மக்கள் அனைவரும் நன்றிக்கும் உரிய ஐயா நெடுமாறன் அவர்கள் இந்த சபையிலே பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அதே போல தமிழீழ தேசிய பாவலர், உணர்ச்சி கவிஞர், நிகழ்காலத்தின் அல்லது வரப்போகிற எதிர்காலத்தின் ஈடேனேற்ற ஒரு கவிஞர் என் மரியாதைக்குரிய ஐயா காசி ஆனந்த் அவர்கள் இருக்கிறார்கள். திரைப்படம் எடுத்தால் அது இனத்துக்கும் இனத்தின் மேன்மைக்கும் இனத்தின் விடியலுக்கும் தான் எடுப்பேன் என்று உறுதி பூண்டு செயலாற்றிக் கொண்டிருக்கிற இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல பதிப்பு செம்மல் மரியாதைக்குரிய ஐயா தமிழ்மண் இளவழகனார் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த மரியாதைக்குரிய சபையை வணங்கி முதலிலே எனக்கு சில கருத்துக்களை சொல்ல வாய்ப்பளித்தமைக்காக விழாவுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்தும் குழுவுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு ஊடகங்களை சார்ந்தவர்களும் கலை இலக்கிய ஆர்வலர்களும் ஊடகவியல்துறை மாணவர்களும் சமுதாய ஆர்வலர்களும் இங்கே வந்திருக்கிறீர்கள். எளிமையான விழாவாக இந்த விழா அரங்கேற்றிருந்தாலும் மிகவும் வலிமையானது விழாவாக இது இங்கே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நடந்திருப்பது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல, ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. நம்ம தோழர் தமிழ்வேந்தன் அவர்கள் ஏற்கனவே இதே போல ஈழ விடுதலையை, ஈழ உணர்வுகளை மையமாக வைத்து ஒரு குறும்படம் தயாரித்தனர். அதைத் தொடர்ந்துதான் இந்த இனவெறி என்கிற குறும்படத்தை நமக்கு அளித்திருக்கிறார். அந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்தீர்கள். எப்படிப்பட்ட ஒரு சொல்வார் டால்ஸ்டாய், எவ்வளவுதான் நீங்கள் இந்த புகையை எரித்து காற்றை மாசுபடுத்தினாலும், எவ்வளவுதான் இந்த புற்களை எல்லாம் வெட்டி அதன் மீது நீங்கள் தாரை ஒழித்து ஊற்றினாலும், எவ்வளவுதான் மரங்களை வெட்டி அவற்றை எரித்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் கனிமங்களை தோண்டியெடுத்து இந்த பூமியை நாசப்படுத்தினாலும், எப்படித்தான் நீங்கள் இயந்திரங்களை வைத்துக் கொண்டு முன்னேற்றம் என்ற பெயரிலே இந்த உலகத்தை கொத்தி புதையினாலும்,
வசந்தமாகவே இருந்தது. அந்த வசந்த காலத்தில் என்று தொடங்குவார். அதே போல எத்தனை திரைப்படங்களைத்தான் எடுத்து முனைவிழுந்து அடித்தாலும், எத்தனை விளையாட்டுகளை காண்பித்து இந்த மக்களை திசை திருப்பினாலும், எத்தனை வகையான பொழுதுபோக்குகளை சொல்லி ஊடகங்களை பாய்ச்சிவிட்டு தொலைபேசி நிறுவனங்களை எடுத்துவிட்டு இந்த மக்களை சிந்திக்க விடாமல் தடுத்தாலும், வசந்தமாகவே இருப்பதை போல வீபு தமிழ்வந்தன் போன்ற இயக்குநர்கள் தடமாறாமல் இது போன்ற காரியங்களை தொடர்ந்து படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் அவர்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். இது உச்சி மோந்து பாராட்டப்பட வேண்டிய, வரவேற்கப்பட வேண்டிய, தூண்டி ஊக்குவிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். அதை கூட இந்த நிகழ்ச்சி மிக வலிமையான ஒரு நிகழ்ச்சி. இந்த குறும்படத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். தன்னினத்தானுக்கு பொருத்தப்பட்ட கண்ணியை தமிழ் கண்ணியை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு சிங்களவன் எப்படி தமிழினத்தை பொறுத்துக் கொள்வான் என்பதுதான் இந்த படம் முன்வைக்கிற கேள்வி. இது ஒரு கற்பனை கதை அல்ல, ஒரு உண்மையிலிருந்து கிடைத்திருக்கிற உண்மை கதை. குட்டிமணி ஜெகன் கண்களை அப்படித்தான் படித்தார்கள். இது சாதாரண செய்தி அல்ல. எனவே ஆவணப்படுத்த வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று தெளிவாக இருந்து நம்ம தமிழேந்தன் அவர்கள் இந்த படத்தை எடுத்திருக்கிறார். பொதுவாக நமக்கு ஊடகங்களில் ஆவணப்படுத்துகிற போக்கு மிக குறைவாக போய்விட்டது. கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்வதற்கு ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு இங்கே ஏராளமானவர்கள் தயாராக இருக்கிறார்கள்.